ஒருநாள் கோகுலத்தில் சிறிய கண்ணன் ஒரு அழகான பச்சை கிளியை பார்த்தார். அந்த கிளி ஒரு பழமரத்தில் இருந்தது. ஆனால் அதன் ஒரு சிறகுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. அது பறக்க முடியாமல் ஒரு கிளையில் மட்டும் உட்கார்ந்திருந்தது. சின்ன கண்ணன் அதை பார்த்ததும் அவனுடைய உள்ளம் கனிந்துவிட்டது. ஏன் கிளி தூக்கமா இருக்கே, பயப்படாதே என்றார் கண்ணன். அவன் மெதுவாக சென்று அந்த கிளியை கையிலெடுத்து வீட்டுக்கு அழைத்து வந்தார். தாய் யசோதா சிரித்தாலும் அவளுக்குள் ஒரு பயம். இது பறவைதான், வீட்டுக்குள்ள வைக்கலாமா? ஆனால் கண்ணன் அதை கடவுளைப் போல் பார்த்தார். பசுமை இலைகளில் பட்டுத் துணியை பிழிந்து சிறகை கட்டினார். சன்னல் வாசலில் வைத்துக் கொடுத்து பறவைக்கு பாடல் பாடினார். 7 நாட்களில் கிளி மீண்டும் பறக்கத் தொடங்கியது. அப்போது கூட கிளி பறந்து போவதற்கு முன் ஒரு விஷயம் செய்தது. கண்ணனின் தோளில் வந்து உட்கார்ந்து அவன் காதுக்கு நன்றி சொல்வது போல சின்ன குரலில் கீச்சு கீச்சென கத்தியது. அதன் பிறகு கோகுலத்தில் அந்த கிளியை கண்ணன் கிளி என்று அழைத்தார்கள். அது எப்போதும் கோவிலின் மீது சுற்றி பறக்கும் கண்ணனின் தோழனாக இருந்தது. இது ஒரு இயல்பான செயல் போலத் தோன்றினாலும் இது கண்ணனின் கருணையின் ஒரு சிறிய பகுதி. மனிதருக்கும் உயிரினங்களுக்கும் இடையே உள்ள பாசத்தை இக்கதை சொல்லுகிறது. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.